வெல்கம் டு பேக் மை ஃபர்ஜா ஜேர்னி. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு பெரிய 4 மீன் வாங்கிட்டு வந்தோம். என்ன மீன்னா பேம்பனோ. அந்த மீன் வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி நாங்களே கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் மீன் குழம்புக்கும் கொஞ்சம் மீன் மசாலா, அந்த மீன் மசாலா வீடியோ அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். இந்த மாதிரி மீன் நாங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு சைடில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், பாதி தேங்காய், அப்புறம் ஒரு 1.5 தக்காளி, அதுக்கப்புறம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 3மே என்ன பண்ணிவிட்டு அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச உடனே என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகலன்னா என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு, நான் மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரா மேத்தி அது எல்லாமே நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பூன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த அந்த கொஞ்சம் அரை தக்காளி, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 8 to 10 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளியோட தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 10 minutes வேக வைங்க. வெந்த உடனே என்ன பண்ணுங்க, திறந்து மீன் இருக்குல்ல, அந்த மீன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேங்கோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்தோடனே மீன் குழம்பு ரெடி ஆயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.